ஹலோங்க. நிறைய என்கொயரி வர்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கருவேப்பிலை செடிக்காக தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை செடிக்கு நீங்கள் என்னென்ன போடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. முன்னாடி இருந்து வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களா இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் நாங்கள் அப்பப்போ போடுறோம் அப்படின்னுட்டு. ஸோ இப்போ இந்த செடி எவ்வளோ வருஷம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் ஆகுதுங்க. லாஸ்ட் சம்மருக்கு வாங்கினேன். இந்த சம்மருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. சில பேர் கேட்குறது 4-5 வருஷம் ஆச்சு, வளரவே மாட்டேது, நாங்களும் நிறைய தயிரெல்லாம் அடிச்சு ஊற்றுறோம், முட்டை தோல் போடுறோம், அது இதுங்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த தயிர் அடித்து ஊற்றுறது, முட்டைத்தூள் அதெல்லாம் நான் போட மாட்டேங்க. மற்றபடி மென்யூர் போடுவேன். சிக்கன் பூப், அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கவு மென்யூர், இதில் ஏதாவது ஒன்று கூட போடலாம். அது ஆர்கானிக்காக இருக்கும்போது செடிகள் நல்லாவே வளரும். நான் இந்த பிளான்ட் ஃபுட்டு தாங்க யூஸ் பண்ணுறேன். இதை தண்ணியில் டைலூட் பண்ணி ஊற்றணும். மேல் மண் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. மேலும் ஊற்றும் போது மேலே இருக்க மண் பூஞ்ச வச்ச மாதிரி ஆயிரும், செடியும் நல்லா வளராது. ஒரு மூடிக்கு 3 லிட்டர் தண்ணியில் டைலூட் பண்ணி ஊற்றி விடுங்க. வெளியில் செடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸ் ஊற்றிக்கலாம். நம்ம இண்டோரில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால 1 மந்த் ஒன்ஸ் இதை ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணுங்கிற அவசியமும் இல்லை. இண்டோரில் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினா போதுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.